கணுக்கால்ல மேலியோலஸ் அப்படிங்கிற போன் பக்கமாக அல்லது போன் ஃபுல்லாக உங்களுக்கு வீக்கமாக இருக்கா? இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்த இடம், அதாவது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா முழி இருக்குது இல்லைங்களா, கால் பாதங்களுக்கு மேலே முழி இருக்கும். அந்த முழியை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீர் கோர்த்த மாதிரி ஒரு வீக்கம். இந்த வீக்கம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, அல்லது இப்போ ரீசண்டாக வந்து அந்த இடங்களில் வீக்கத்தை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இதுவும் ஒரு வியாதியோட சிம்டம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பாடி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. இப்போவே நீங்கள் அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் சொல்லக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போவே தவிர்த்துக்க முடியும். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கணுங்க. மென்சஸ் சைக்கிள் ஒன்று அதிகமாகவோ கம்மியாகவோ, ஃப்ளோ குறைவு, வலியோட கூடிய மென்சஸ் சைக்கிள், சில நேரங்களில் வெள்ளப்படுற மாதிரி இருக்கிறது, டெஃபினட்டாக டைஜஷன் சார்ந்த பிரச்சனை இருக்கணும். எது கழிக்கிறது, நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கிறது, புளிச்ச ஏப்பங்கள் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி டைஜஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கணும். அசிடிட்டி அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்டமக் அல்சரேஷன்ஸ் கூட இருக்கலாம். தூக்கம் கண்டிப்பாக நல்ல ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லவே முடியாதுங்க. கண்டிப்பாக இடையிடையில் தூக்கம் முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. தலைவலிகள் வரலாம், தலை பாரமாயிடலாம், வெயிலில் போனாலோ வேர்த்தாலோ தலைவலி வந்துடுற மாதிரி இருக்கும், தலைக்கு குளிச்சா கூட தலைவலி வந்துடுற மாதிரி இருக்கும். நிறைய டென்ஷன், கோபம், குழப்பம், இந்த மாதிரி விஷயங்கள், ஓவர்லாப்பிங் ஆஃப் தாட்ஸு, சிலருக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் மாதிரி கூட இருந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸோடு சம்மந்தப்பட்டு இருக்குங்க. உங்களோட பித்தப்பையும் உங்களோட கல்லீரலும் அடுத்தது உங்களோட சிறுநீர் பையும் பாதிச்சிட்ருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய, அதாவது கணுக்கால பக்கத்தில் ஏற்படக்கூடிய உங்களோட வீக்கம். தயவு செய்து இதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களோட பிரச்சனைகள் பெருசாகாமல், அதாவது உங்களோட வைட்டல், நான் சொன்னக்கூடிய இந்த 3 வைட்டல் ஆர்கன்ஸும் பாதிக்கப்படாமல் நம்ம காப்பாற்றிக்க முடியும். உங்கள் பாடி லாங்குவேஜை லிசன் பண்ண ஆரம்பிங்க. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.